இந்த மாதம் மே மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆர்வமாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்வமாக நான் பார்க்குறனோ இல்லையோ, நேற்றே ஒரு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிட்டார், ப்ரோ பிஎன்எல் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. புரியுது உங்கள் பாசம் புரியுது அப்படின்றதுனால, இருப்பா 30 நாள் நேற்று ராத்திரியோட முடிஞ்சால் தானே பிஎன்எல் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை இன்றைக்கி போடுறதா தான் இருக்கிறோம். இதில் எதையும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, டெய்லி ப்ராஃபிட் லாஸ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோமே, அது ஏன் நடுவில் தடைபட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் அந்த முக்கியமான சம்பவம் ஒன்று காரணமாயிடுச்சு. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு. சரி, மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்டில் தானே இருக்குது, மண்டே எதுவும் பெருசாக நல்லதாக நடந்துடாது அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் நம்மளனாலும் ஒரு 6-7 லாட் வந்து ஷார்ட் பொசிஷனில் வந்து என்ட்ரு ஆகிருந்தோம். அதாவது காலை செல் பண்ணி வச்சுருந்தோம். ஈவன் தான் சொல்லணும்னா புட்டுமே கொஞ்சம் பை பண்ணி வச்சுருந்தோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நேக்கடு ஷார்ட். ஆனால் இந்த சாட்டர்டே என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு வெள்ளப்புறாவை படக்க வச்சு, நான் அடுத்த நோபல் பரிசு அமைதிக்கு நான் தாண்டா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு உடன்படிக்கை எட்டிட்டு சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க. அமைதி ஏற்பட்டதுனால நாட்டுக்கு என்னவோ நன்மை தான். ஆனால் நம்ம ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி வச்சுருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, மண்டே ஒரு ஐ திங்க் 300 to 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனதுனால நம்ம பொசிஷன் எல்லாமே வந்து நெகட்டிவாக போய் ஆல்மோஸ்ட் ஒரு 85,000 வந்து லாஸ் ஆச்சு. ஸோ இந்த லாஸுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரம்ப்பால் நம்ம ஒரு இதே மாதத்தில் பாதிக்கப்பட்டோம். அது என்ன அப்படின்னா, ஐ திங்க் 7th or 8th என்ன பண்ணாருன்னா, நம்ம டேரிஃபை வந்து சேம் டேரிஃபை போட்டுகிட்டே வந்தவர் திடீர்னு வந்து டேரிஃபை 3 மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கும் ஓவர் நைட் பொசிஷனில் ஒரு 15,000 லாஸ் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னாவே இந்த 2 நாள் ஓவர் நைட் பொசிஷனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரௌண்டு 1 lakh rupees வந்து லாஸ் ஆச்சு. சரி, ஓகே, லாஸ் ஆனது 1 lakh வந்து ஓவர் நைட்டில் ஆகிடுச்சு. பட் இன்ட்ராடே செட்டப்ஸில் நம்மளது ஒழுங்காக இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமேல் எதையும் நம்பி நம்ம ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆறுதல் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதம் தொடர்ந்து இன்ட்ராடே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த 85,000 பண்ண லாஸ் ஆன அன்னைக்கு தான் அந்த சில துக்க நிகழ்ச்சியை வந்து செலிப்ரேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிஎன்எல் வந்து போட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்ததுலேருந்து என்றைக்குமே வந்து இன்ட்ராடே பிஎன்எல் வந்து அப்டேட் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தோம். மற்றபடி நீங்கள் ஓவரால் இந்த மாதம் என்னப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ப்ரோக்கரேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு 90,000 ரூபாய் நஷ்டத்தில் தான் 91,000 ரூபாய் நஷ்டத்தில் தான் இந்த மாதம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 85,000 ப்ளஸ் அந்த 15,000 எல்லாம் சேர்த்துனா ஆல்மோஸ்ட் அந்த 2 நாள் மட்டுமே ஓவராலாக 1 lakh வந்து லாஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் இருக்க லைட்டாக போராடி அட்லீஸ்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து நின்று இருக்குது. ஸோ இந்த 1 lakh மட்டும் நம்ம அதில் ரிமூவ் பண்ணால் கூட அட்லீஸ்ட் வந்து ஒரு 10,000 அந்த மாதம் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து பெருசாக ஒரு மூவ் வந்து எந்த சைடும் இல்லாதனால இன்ட்ராடேல ஒன்லி 2,000 3,000 சொல்லிட்டு வந்த வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதான், அப்படி தான் போயிடுச்சு. ஸோ இதான் இந்த மாதத்தோட ஓவரால் ஸ்டோரி. ஸோ கன்க்ளூஷன் 2 பாயிண்ட்டு தான். ஓவர் நைட் பொசிஷனில் லாஸு. ஸோ ஓவர் நைட்டில் ஏற்படுற லாஸும் ப்ராஃபிட்டும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ ஒரு ஹியூஜ் கேப் அப்பு 2 டைமுமே ஹியூஜ் கேப் அப் தான். ஸோ அந்த கேப் அப்பில் வந்து வந்தது தான் இந்த மாதத்தோட மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ். அதுக்கப்புறம் இன்ட்ராடேல ஆஸ் யூஷுவல் நம்ம இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெசனை வந்து நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு அடுத்த மாதங்கள் இதை தவறுகளை செய்யாமல் ஓரளவுக்கு எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே போகிற போக்கில் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி போச்சுன்றது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.